என் அன்பு தங்கமே, எந்த ஒரு சந்தேகமும் மனதிற்குள் இல்லாமல் இன்று இந்த வராகி என்னுடைய கையை நீ தொட்டு விட்டாயானால் சர்வ நிச்சயமாக இன்று இரவுக்குள் உன் கைகளில் நீ வேண்டிய ஒன்றை நான் ஒப்படைப்பேன். என் குழந்தையே, எல்லாமும் அலட்சியப்படுத்தாத வரை வாழ்க்கையில் நல்லபடியாகத்தான் சென்று கொண்டிருக்கும். எந்த ஒரு விஷயத்தை நாம் எப்பொழுது அலட்சியப்படுத்துகின்றோமோ அப்பொழுதும் நாம் மற்றவர்களின் அலட்சியத்திற்கு ஆளாகி விடுவோம் அல்லவா? அதைத்தான் இன்று உன் அம்மா உனக்கு சொல்கின்றேன். நீ என்னை அலட்சியப்படுத்தி உனக்கு வரவிருக்கின்ற நல்ல விஷயங்களை இழந்துவிடக்கூடாதல்லவா? நான் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன செய்ய போகிறேன், உனக்கு என்ன கொடுக்கப் போகிறேன் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நான் அவ்வப்பொழுது வந்து உன்னுடைய வெற்றியை உறுதி செய்துவிட்டு செல்கிறேன் என்றால் அதையும் நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா நடத்த வேண்டும் என்று ஒரு முடிவை எடுத்துவிட்டுத்தான் இந்த செவ்வாய்க்கிழமையின் விடியலில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நான் இருந்து உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் செய்ய போகின்றேன். நான் இருந்து உனக்கான அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் தரப்போகின்றேன். எவ்வளவோ துன்பங்கள், எவ்வளவோ வேதனைகள் என்று இதிலிருந்தெல்லாம் உன் வாழ்க்கையை நான் உனக்கு மீட்டு தந்துவிட்டேன். இனிமேல் மீதமிருக்கின்ற விஷயங்கள் உன்னாலேயே சரி செய்து கொள்ளக்கூடியதுதான். இருந்தாலும் என் பிள்ளைக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்க, உறுதுணையாக நிற்க உன் அம்மா எப்பொழுதும் நிற்பேன். எந்த இடத்தில் நீ தடுமாறி விழுந்தாலும், எந்த இடத்தில் நீ தடுக்கி விழ நினைத்தாலும் அந்த இடத்தில் என் தாயானவள் உனக்காக ஓடோடி வருவாள் என்பதனை நீ ஒரு நொடி பொழுதும் மறக்காதே. அம்மா சட்டென்று உன் முன்னால் நின்று உனக்கு ஒரு வரம் கொடுக்கிறேன், என்ன வேண்டும் என்று கேட்டால், என் பிள்ளை நீ என்ன கேட்பாய் தெரியுமா? அம்மா எப்பொழுதும் உன்னை நீங்காத வரம் வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்பாய். இத்தனை எண்ணம் கொண்ட உனக்குத்தான் அம்மா தினமும் தேடி வருகின்றேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, தெய்வம் நமக்கு துணை இருந்தால் போதும். வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று நீ ஏற்கனவே தெரிந்து கொண்டாயல்லவா? உன்னுடைய இந்த எண்ணத்திற்கும் உன்னுடைய இந்த பெருந்தன்மைக்கும் நிச்சயமாக இந்த வராகி என்றென்றும் உனக்கு துணையாக இருப்பாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அம்மா நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே உன்னுடைய வாழ்க்கையில் நான் தெளிவாக நடத்தி கொண்டிருக்கின்றேன். நான் உனக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நிச்சயமாக உன் வாழ்க்கையை உன் வசமாக்குவதற்கானதுதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த கஷ்டங்களும் எந்த சூழ்நிலைகளும் உன்னை இங்கே வேதனையில் தள்ளிவிட்டு விடக்கூடாது. நீ ஆசைப்பட்டதை விட சிறப்பான விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்க வேண்டும். நீ கண்ணீர் விட்டு கதறியது எல்லாம் போதும். உனக்கு இப்படி ஒரு நிலையை ஏற்படுத்திய இந்த வராகி இன்று அந்த நிலையில் இருந்து உன்னை மீட்டு உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கப் போகின்றேன். நல்லதொரு மாற்றத்தை நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதுவெல்லாம் ஒரு விஷயமே அல்ல என்று நீ நினைத்து உன் வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய நேரத்தை உருவாக்கிவிட்டு வந்திருக்கின்றேன். எவ்வளவோ உன்னை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது குறைய தொடங்கி விட்டார்கள் என்றால் சற்று சிந்தித்து பார். தேவையில்லாத விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்த நினைத்தவர்கள் எல்லாம் இப்பொழுது உன்னை விட்டு விலகிச் செல்ல தொடங்கி விட்டார்கள் என்றால் சர்வ நிச்சயமாக இவர்கள் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு கொடுத்த கஷ்டங்களை எல்லாம் உணரத் தொடங்கி விட்டார்கள். அவர்களுக்கு தெய்வம் கொடுக்கின்ற தண்டனையை வைத்தே இனி உன் வாழ்க்கையில் தலையிடக்கூடாது என்று விலகிச் செல்ல தொடங்கிவிட்டார்கள். இவர்கள்
இது போன்ற விஷயங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் நீ உன் வாழ்க்கையை சட்டென்று காப்பாற்றிவிட முன்வர வேண்டும். அது எப்படி தெரியுமா? என் பிள்ளையை, நம்மை வீழ்த்த நினைத்தவர்களுக்கு பிரச்சனைகள் வர தொடங்கிவிட்டது என்றால் இனி அவர்கள் உன் அருகில் வரமாட்டார்கள். நீ உன் வாழ்க்கையில் உன் நன்மைகளை பற்றி மட்டும் இனி சிந்திக்க தொடங்கலாம். எவ்வளவோ நமக்கான விஷயங்களை தரமாக செய்துவிட்ட இவர்களுக்கு நிச்சயமாக இனிமேல் நீ எந்த பதிலடியும் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. உன் தாயானவள் அவர்களுக்கு அத்தனை பதிலடியையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என்னை மட்டுமே கதி என்று வந்த உன்னை நான் விட்டு விடுவேனா? நான் மட்டும் இருந்தால் போதும். கடவுளை நேரில் பார்த்தால் பொன் வேண்டும், பொருள் வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும் என்று கேட்கின்றவர்களுக்கு மத்தியில் உன் தாயானவள் நான் மட்டும் போதும் என்று நினைக்கின்ற உனக்கு நான் உறுதுணையாக இல்லாமல் போய்விடுவேனா? நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அத்தனையையும் நான் உருவாக்கி தந்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ விரைவாக புரிந்து கொள்ளப் போகின்றாய். வராகி எப்பேற்பட்டவள், அவள் உன் வாழ்க்கையில் என்ன நடத்தப் போகிறாள் என்பதனை எல்லாம் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவினுடைய அன்பு உனக்கு சந்தோஷத்தை நிரந்தரமாக கொடுக்க வேண்டும். நான் இருந்து உன் வாழ்க்கையை உன்னிடத்தில் நிரந்தரமாக ஒப்படைக்க வேண்டும். உனக்கு இத்தனை பிரச்சனைகளையும் உருவாக்கி கொடுத்து உன்னை சோதனைக்கு ஆளாக்க நினைத்தவர்கள் எல்லாம் இனிமேல் உன் பக்கம் திரும்பி பார்க்காமல் செல்வதோடு மட்டுமல்லாமல் உன்னிடத்தில் மன்னிப்பையும் கேட்பார்கள். என் குழந்தையே, நீ விருப்பப்பட்ட வாழ்க்கைக்கு இடைஞ்சலாக இருந்தவர்கள் அல்லவா? நீ ஆசைப்பட்டு கேட்ட விஷயத்தை உனக்கு கொடுத்துவிடக்கூடாது என்பதில் அத்தனை முடிவோடு இருந்தவர்கள் அல்லவா? இன்று அவர்கள் ஆசைப்படுகின்ற வாழ்க்கையை பெற முடியாமல் தவித்து நிற்கின்றார்கள். உன்னுடைய கஷ்டமும் வேதனையும் என்னவென்று அவர்களுக்கு புரிய தொடங்கிவிட்டது. நீ எப்படி ஒரு உறவை இழந்து தவித்தாயோ அதுபோல அவர்களும் இப்பொழுது ஒரு உறவை இழந்துவிட்ட பிறகுதான், அல்லது ஆசைப்பட்ட உறவு கிடைக்காத பொழுதுதான் அதன் வேதனை என்னவென்று உணரத் தொடங்கி இருக்கின்றார்கள். இதுவே அவர்களுக்கு கிடைத்த மிக பெரிய தண்டனை என உன் அம்மா நான் நினைக்கின்றேன். இந்த தண்டனையிலிருந்து இனி அவர்களால் நிச்சயமாக மீண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு பல காலங்கள் எடுக்கும். திருந்தினாலும் செய்த பாவங்களுக்கு தண்டனையை சில காலம் இவர்கள் அனுபவிக்கத்தானே வேண்டும். அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கட்டும். அதற்குள் என் பிள்ளை, உன் வாழ்க்கையை நீ சரிபடுத்தி விடு. உன் அம்மா இருந்து உன் வாழ்க்கையில் அத்தனையையும் நடத்தி கொடுக்கின்றேன். நீ மன மகிழ்ச்சியோடு எல்லா விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்தாலே போதும். யாராலும் இனி உன்னை எதுவும் செய்ய முடியாது. என் கையை தொட்ட உனக்கு நான் நன்மைகளை நடத்தி கொடுப்பேன். என் பிள்ளை, என் கையை தொடும் பொழுதே உன்னுடைய உணர்வுகளை நான் தெளிவாக புரிந்து கொண்டேன். உன் வாழ்க்கையில் இந்த வராகி எந்த அளவிற்கு இடம் பிடித்திருக்கிறாள் என்று, நான் எந்த அளவிற்கு உனக்கு முக்கியமாக இருக்கிறேன் என்பதனை நான் நிச்சயமாக புரிந்து கொண்டேன். உன்னுடைய இந்த எண்ணங்களினால் இந்த வராகி எப்பொழுதும் இனி உன்னோடு கைகோர்த்து நிற்பாள் என்பதனை மறந்து விடாதே. நீ ஆசைப்பட்டது போல ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நான் இருப்பதை நீ உணரப் போகின்றாய். நீ ஆசைப்பட்டது போல ஒவ்வொரு நொடியும் நான் இருந்து உனக்கு நடத்துவதை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். நடப்பது அத்தனையும் நன்மைக்காக இருக்கும் பொழுது இனி எந்த ஒரு சோதனைகளும் உனக்கில்லை. வராகி, என் அன்பு உன்னோடு உன் காலம் முடியும் வரை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீயே என்னை விட்டாலும் உன் தாயானவள் நான் இனி ஒரு நாளும் உன்னை விட்டு விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, கண்ணீரும் கவலையும் இங்கு யாருக்கும் நிரந்தரம் அல்ல. அதுபோலத்தான் உன்னுடைய கண்ணீரையும் கவலையையும் நான் துடைத்து கொடுக்கின்றேன். உன் வாழ்க்கையில் இனி எதுவும் இல்லை என்கின்ற நிலையை நான் உருவாக்குகின்றேன். நம்பிக்கையோடு இரு, உனக்கு நல்லதே நடக்கும்.
என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.